ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை அவியல் பண்ணலாம். தேவையான பொருள்: முருங்கைக்கீரையை உருவி கழுவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் 2 துண்டு வச்சுருக்கேன். கடுகு, கலப்பு, அரிசி கழுவின தண்ணி. தண்ணியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு 2வதாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கழனி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வரமிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா காய்ந்த பிறகு கடுகு கலப்பை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா போடுங்க. நல்லா வதங்கினோடனே வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த அரிசி கழனி தண்ணியை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றினோடனே கொஞ்சம் நுரக்குட்டி வர மாதிரி வரும். நுரக்குட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி லைட்டாக கொதிக்கிறப்ப முருங்கைக்கீரையை அள்ளி போடுங்க. முருங்கைக்கீரையை அள்ளி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் போடுங்க. போட்டு நல்லா 2 கிண்டு கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 2 கிண்டு கிண்டுங்க. கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா சுருளாக கொஞ்சம் கிண்டுங்க. கிண்டணுன்னு ஒரு விசிலுக்கு வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டிட்டு குக்கரை மூடிடுவோம்.